Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காரலேஷன்ஸ். காரலேஷன் அப்படின்னு என்ன? ஸோ காரலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டேர்மை நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் டூலாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம அதை டிஃபைன் பண்ணோம். வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் டூலாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது. ஸோ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலாக தான் நம்ம இந்த காரலேஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் டூல் அப்படிங்கிறது எதுக்காக இந்த டூல் அப்ளை ஆக போகுது அப்படின்னா ஒரு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறதுக்காக, இந்த வேரியபிளோட நேச்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒரு வேரியபிள் ஒரு அனதர் கைண்ட் ஆஃப் வேரியபிள் எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஸோ மேபி என்னென்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனலைசேஷன் ப்ராசஸை தான் நம்ம இது என்ன சொல்றோம், காரலேஷன் அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். ஸோ காரலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்னு சொல்லலாம். ஸ்டடி ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டூ வேரியபிள்ஸ். ஸோ நம்ம காரலேஷன் அப்படிங்கிறது என்னது, கோரிலேஷன் அப்படிங்கிறது, கோரிலேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம காரலேஷன் அப்படிங்கிறது மாற்ற போகிறோம். ஸோ காரலேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்ல போகிறோம், இஸ் எ ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி டூ வேரியபிள்ஸ். So relationship of two variables, relationship between of the two variables அப்படிங்கறத நாம என்ன சொல்லலாம், correlations அப்படின்னு சொல்லலாம். correlation அப்படிங்கிறது relationship between the two variables or two or more the variables நான் என்ன பண்ண போறோம், ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணதுக்காக. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதை வேற எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம், correlations வேற எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ காரலேஷன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டூ வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். if the two variables xi, yi எடுத்துக்கோங்க. இப்போ ஐயோட வேல்யூஸ் என்னவா இருக்குன்னா the natural numbers இருக்கலாம் 1 2 3. ஸோ ஒரு வேரியபிள்ஸ் if there is one variable change to the corresponding to the another variable, ஓகேங்களா, ஒரு வேரியபிள் xi அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஸோ அந்த சேஞ்ச் ஆக போகுது, சேஞ்ச் டு ஒன் வேரியபிள் டு அனதர் வேரியபிளா நம்ம கரஸ்பாண்டிங் டு அனதர் வேரியபிளா எப்படி சேஞ்ச் ஆக போகுது, அந்த சேஞ்ச்னஸ் தான் சொல்றது தான் நம்ம அந்த சேஞ்சுக்கான ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கிறது தான் நம்ம காரலேஷன். ஸோ ஒன் வேரியபிள் சேஞ்ச் டு தி அனதர் வேரியபிள். ஸோ இஃப் ஒன் வேரியபிள் change to corresponding of the another corresponding to the another variable. So one variable to change the another variable change ஆகுது இல்லையா, அந்த corresponding relationship தான் நான் என்ன சொல்லணும்னா correlation அப்படின்னு சொல்லலாம். another corresponding relationship என்ன சொல்லலாம், அதுதான் correlation அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வேற எப்படி சொல்லலாம், ஸோ இது எப்படி சொல்லலாம், ஸோ இந்த ஃபார்மேட்ல சொல்லலாம். ஸோ another ஃபார்மேட் எப்படி சொல்லலாம்னா, ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்றோம் இல்லையா, அந்த correlation is a covariance to the covariance oda relationship ah sollalam. So analysis, the correlation is a analysis of two, the analysis of covariance of, so analysis of correlation is analysis of covariance. So covariance of two or more variable. So analysis, correlation is a analysis of covariances of
2 or more variable அது கோவேரியன்ஸ் தான் அனலைஸ் பண்ண போறோம் கோவேரியன்ஸ் அனாலிசிஸ் தான் நாம இத சொல்லலாம் correlation அப்படிங்கிறது கோவேரியன்ஸ் 1 or 2 more variable நான் அனலைஸ் கோவேரியன்ட்டோட அனாலிசிஸ் நான் என்ன சொல்லலாம் அப்படினா correlations நாம டிஃபைன் பண்ணலாம் correlations நான் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம correlation இது எப்படி நம்ம correlation மெஷர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ correlation coefficient எப்படி நாம மெஷர் பண்ண போறோம் சோ coefficient of correlation the coefficient of correlation so the coefficient of correlation அப்படிங்கறத நம்ம correlation மெஷர் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் அதெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் coefficient of correlation அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு மெஷர்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு அதுக்கு முன்னாடி அது எப்படி நாம நோட்டேட் பண்ணலாம் அது எப்படி அனலைஸ் பண்றதுக்காக so coefficient of correlation correlation coefficients அப்படி சொல்லலாம் correlation coefficient correlations of coefficient of correlation சொல்லலாம் இது எப்படி எந்த லெட்டரால டிஃபைன் பண்றோம் அப்படினா that is எப்படி சொல்லலாம் r டிஃபைன் பண்ணலாம் இல்ல ரொம்ப சிம்பிளா r of xy னு சொல்லலாம் or இன்னும் another format r அப்ப அது என்னது rho of x and y சொல்லலாம் or ஃபைனலா and வேற எப்படி சொல்லலாம் rho அப்படினு சொல்லலாம் so coefficient of correlation or correlation coefficient எப்படி சொல்லலாம் r சொல்லலாம் r of x y சொல்லலாம் இல்ல r of xy னு சொல்லலாம் rho of xy னு சொல்லலாம் rho அப்படினு டிஃபைன் பண்ணலாம் இதெல்லாம் என்னது coefficient of correlation or correlation of coefficients டிஃபைன் பண்றதுக்கான ஃபார்மட் so correlation அப்படிங்கிறது relationship between the two variables அந்த வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் so வேற எப்படி சொல்லலாம் ஒரு வேரியபிள் டு another வேரியபிளா கன்வர்ட் ஆகிறதுக்கான அதோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணலாம் இல்ல கோவேரியன்ஸோட ரிலேஷன்ஷிப்பா நம்ம டிஃபைன் பண்ணலாம் so இதெல்லாம் என்னன்னா correlation analysisக்கான process நம்ம சொல்றோம் ஓகேங்களா so இதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டீஸ் so properties of correlations so இதோட ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் so ஓகேங்களா analysis first இதுல important one properties so correlation coefficients ஓட values எதுக்குள்ள லை ஆகும் அப்படினா so correlation coefficients so correlation coefficient so coefficient lies between so இதோட வேல்யூ எங்க லைஸ் ஆகும் அப்படினா லை ஆகும் அப்படினா -1 less than or equal to or less than or equal to 1 so இதோட வேல்யூ எங்க லை ஆகும் -1 ம் +1 க்கு இடையில தான் உங்களோட வேல்யூ லை ஆகும் அப்படி சொல்லிருக்காங்க ஓகேங்களா so இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி so இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல இருந்து திரும்ப क्वेश्चंस கேட்டிருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பாத்துக்கோங்க so correlation coefficients lies between -1 to +1 க்கு தான் அந்த correlation coefficient ஓட வேல்யூ லை ஆகும்னு சொல்லிட்டோம் another one if r ஓட வேல்யூ எக்ஸாக்ட்டா 1 ஆ இருந்ததுனா பாசிட்டிவ் 1 ஆ இருந்ததுனா so இது என்ன சொல்லலாம் is positive correlation அப்படினு சொல்லலாம் positive correlation is a positive correlation அப்படினு சொல்லலாம் r ஓட வேல்யூ 1 ஆ இருந்தா is a positive correlation அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் and r ஓட வேல்யூ -1 நெகட்டிவ் ஆ இருந்ததுனா is negative correlation r ஓட வேல்யூ என்னன்னா அதுக்கு பேர் என்னன்னா நெகட்டிவ் காரிலேஷன் அப்படி சொல்லலாம் and the third point is important one if இது கேட்டிருக்காங்க previous TRB ல r ஓட வேல்யூ 0 வா இருந்தா எக்ஸாக்ட்டா 0 வா இருந்தா r ஓட வேல்யூ காரிலேஷன் அப்படிங்கிறது 0 வா இருந்தா is no correlations no correlation அப்படினா அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் காமனானது அதாவது ரிலேஷன்ஷிப்பே கிடையாதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு வேரியபிளுக்கான காமன் பாயிண்ட் அது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது சரி no correlated அப்ப ரெண்டு வேரியபிள் correlate ஆகல அப்படினா ரெண்டு டேர்ம்க்குள்ள மெர்ஜ் the common things common factor so common process அப்படிங்கிறது இல்ல ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளா மாறதுக்கான chances அப்படிங்கிறது கிடையாது so one variable to change to another variable அப்படி சொல்றோம் இல்லையா so அந்த changing அப்படிங்கற ஒரு விஷயமே அங்க இல்ல அந்த change அப்படிங்கிறது கிடையாது this is so common things not the correlate அப்படி சொல்லுவோம் so not the correlated term அப்படி சொல்லுவோம் so இந்த இடத்துல correlated அப்படிங்கற ஒரு விஷயமே correlations அப்படிங்கிறது relations அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படி சொல்லணும் அப்ப என்னவா இருக்கும் அந்த two variables are independent variable ஆ இருக்கும் இது வேற எப்படி சொல்லலாம் if x and y are
இப்போ இந்த வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்துக்கிட்டேன் அப்படியே டூ வேரியபிள்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் டூ வேரியபிள் அதுதான் நான் என்னதுன்னா டூ வேரியபிள்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ ரெண்டு வேரியபிள் இண்டிபெண்டா இருந்தா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஜீரோவா இருந்தா அப்ப அந்த ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கணும் இஸ் ஏ நோ கார்லேட்டட் சொல்லலாம் அப்ப அந்த ரெண்டு வேரியபிள் என்னவா இருக்கணும் இண்டிபெண்டா இருக்கும் நாட் அ டிபெண்டன்ட் கண்டிஷன்ஸ் இண்டிபெண்டன்ட் கண்டிஷன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இந்த தேர்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 3 பாயிண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீவியஸ் இயர்ஸில் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் இதுதான் இப்போ ஆரோட வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா அங்கே ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது அப்போ காமனான ஒரு ரெண்டு பாயிண்ட் அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இது கிடையாது அப்போ கார்லேட்டடே ஆகல ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு வேரியபிள் டு அனதர் வேரியபிள் சேஞ்ச் ஆகிறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸும் இங்கே கிடையாது ஒரு வேரியபிள் மூவ் ஆன் த ஒன் வேரியபிள் டு சேஞ்ச் டு தி அனதர் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சேஞ்சுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு மேக் ஆகாது டசன்ட் திங்க் அதாவது இங்க காமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்ல முடியாது அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இங்க டிஃபைனடா இருக்காது டிஃபைன் பண்ண முடியாது ஸோ we are செப்பரேட் தாட் செப்பரேட் திங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் என்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னா ஸோ இதில் பாசிட்டிவ் கார்லேஷன் நெகட்டிவ் கார்லேஷன்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம் ஸோ கார்லேஷன் வந்து டூ டைப்பாக டைரக்ட் பண்ண போகிறோம் அதாவது டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம் ஒன்று டைரக்ஷன்ஸ் வந்து சேம் டைரக்ஷன்ஸே இருந்தது அப்படின்னா ரெண்டு வேணாலும் ஒரே சேம் டைரக்ஷன்ஸ்லேயே இருந்ததுன்னா டூ வேரியபிள்ஸும் ஒரே டைரக்ட்ல போயிடுச்சுன்னா அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷன் வந்து பாசிட்டிவ் சைடாகவே இருக்கு ரெண்டுமே என்ன இருக்கு ஒரே சேம் சைடாக போயிட்டுனா சேம் சைட் ஆஃப் டைரக்ட் டூ வேரியபிள்ஸா சேம் சைட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லலாம் So two variables வந்து opposite direction இருந்து two variables வந்து opposite direction that is opposite direction அப்படிங்கறத நாம என்ன சொல்லுவோம் negative correlation அப்படி சொல்லுவோம் இல்ல two variables வந்து relationship இல்ல அப்படினா say null correlated that is zero correlations அப்படிங்கிறது r ஓட வேல்யூ 0 ஆயிடும் அப்போ அந்த ரெண்டு வேரியபிள் என்ன இருக்கணும் ரெண்டும் different kind of independent இருக்கு அப்படினா so positive correlation அப்படிங்கறது நாம என்ன சொல்லலாம் positive correlation என்ன சொல்ல போறோம் for example ரெண்டுமே increases basis சொல்றது ஓகேங்களா நெகட்டிவ் கார்லேஷன் ஆப்போசிட் சொல்றது டிமாண்டையோ இல்ல பிரைஸையோ சொல்றது உங்க இதுக்கு கான்ட்ரோவர்சியா இருக்கிற மாதிரி சொல்றது ஓகேங்களா இல்ல சிம்பிளா ஒருத்தரோட ஹைட்டை பத்தி சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஏஜ்க்கு ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி என்ன இருக்கும் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கிறது பாசிட்டிவ் டைப்பா இருக்கும் நெகட்டிவ் இருந்தா ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி விஷயம் இல்ல growth-ஏ இல்லாம ஹைடலா இருந்தது அப்படின்னா ஸோ ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் ஹைட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த டைமில் ஹைட் அப்படிங்கிறது சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் ஹைட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது அப்போ அந்த இடத்துல ஹைடெல்லாம் இருக்குது இப்போ ஹைட் அப்போது அங்கே டிவேட் ஆகவே ஆகாது ஹைட் அப்படிங்கன்னா அப்போ ஹைடெல்லாம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஆரோட வேல்யூ பிளாங்காக இருக்குது ஜீரோவாக இருக்குது அந்த மாதிரி ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்ம இது லிங்க் பண்ணி சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்லேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம correlation coefficients values எங்க லை ஆகும்னா -1 to +1 குள்ள தான் லை ஆகும்னு சொல்லிட்டோம் அடுத்த ஸ்பெசிஃபிக்கா r ஆல்ரெடி எக்ஸாக்ட்டா 1 ஆகுதுன்னா ரெண்டுமே என்ன இருக்கும் ரெண்டு வேரியபிள் சேம் சைட் டைரக்ஷனா இருக்கும் தட் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படி சொல்லலாம் r ஓட வேல்யூ என்னன்னா ரெண்டு ஓட வேரியபிள்ஸோட டைரக்ஷன்ஸ் என்ன இருக்கணும் சேம் கைண்ட் ஆஃப் டைரக்ஷனா இருக்கும் தட் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படி சொல்லலாம் இல்ல ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் கார்லேஷன் அதோட வேல்யூ என்ன இருக்கும் ஆரோட வேல்யூ வந்து -1 இருக்கும் சொல்லலாம் ஸோ ஆரோட வேல்யூ 0வா இருந்தா அப்போ நோ கார்லேட்டட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கார்லேட்டடே ஆகாது இங்க ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பே டிஃபைன் ஆகாது அப்போ இஸ் நோ கார்லேட்டட் சொல்லலாம் அந்த நோ கார்லேட்டட் வேற எப்படி சொல்லலாம் ஸோ டூ வேரியபிள்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஃபைன் பண்ணலாம் இஸ் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ இதெல்லாம் மெஷர்ஸ் ஆஃப் கார்லேஷன் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா இல்ல கிடையாது மோர் தென் வேரியபிள் நீங்க என்ன பண்ண போறோம் சரி ரிலேட்டிவ் மெஷர் த சென்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் வேரியபிள் அடுத்த ப்ராப்பர்ட்டியா கூட அது சில இடத்துல டிஃபைன் பண்ணுவாங்க மோர் தென் ஒன் வேரியபிள் ரிலேட் பண்றதுக்காக மோர் தென் டூ வேரியபிள் ரிலேட் பண்றதுக்கான மெஷர்ஸா சென்ஸா தான் நம்ம இந்த ரிலேட்டிவ் சென்ஸா தான் இந்த கார்லேஷனை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கோ கார்லேஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிக்கோ இப்போ கார்லேஷன் அப்படிங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க ரிலேஷன் பிட்வீன் தி டூ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ மோர் வேரியபிள் கோவேரியன்ஸ் அனாலிசிஸா நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் வேரியபிள் சொல்லலாம்
இல்லை ஒரு வேரியபிள் சேஞ்ச் டு அனதர் வேரியபிள் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி டைரக்ட் ஆகுது, அந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி எப்படி சொல்லணும், அதோட எப்படி கார்லேஷன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம லிமிட்டை நம்ம ரேஞ்சை டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ரேஞ்சில் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதுங்கிறத ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கார்லேஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த கார்லேஷனை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கார்லேஷனோட மெசேஜ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை அந்த டிஃபைனட் டேர்மில் இருந்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்லேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்லேஷன்ஸ். Properties of correlations. So the properties of correlations அப்படிங்கிறது நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃபைன் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாசிட்டிவ் கார்லேஷன். So the positive correlation அப்படிங்கிறது என்னன்னா இந்த two variables இருக்கு இல்லையா, அந்த x and y are two variables, x and y variable இருந்து deviate the same directions இருக்கும். அந்த deviate the same direction இருக்கும். same direction. So deviate the same directions இருந்தது அப்படின்னா அது positive correlation அப்படின்னு சொல்லணும். Deviate the value of the two variables x and y அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் ஆஃப் த x and y அப்படிங்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு டீவியேட் சேம் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நெகட்டிவ் கார்லேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் கார்லேஷன். இஸ் அ நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ நெகட்டிவ் கார்லேஷன் அப்படிங்கிறது ஸோ the two value of the variable x and y is the opposite direction இருந்ததுன்னா opposite direction இருந்தது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் டிவியேட் ஆச்சுன்னா டிவியேட் த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் லீனியர் கார்லேஷன். ஸோ லீனியர் கார்லேஷன் அப்படின்னா ஸோ அது கார்லேட் அப்படிங்கிறது அந்த பர்ஃபெக்ட் கார்லேஷனோ அந்த கார்லேஷன் டைப் பர்ஃபெக்ட் கார்லேஷன் இருக்கு இல்லையா. இப்போ இந்த கார்லேஷன் டைப் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டடாக என்ன இருக்கணும், அந்த ப்ளோட்டிங் த பாயிண்ட் வந்து அப்ராக்சிமேட்டடாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மை கொடுக்கும். அப்ராக்சிமேட்டடாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்மை கொடுத்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்லேட் ஆகுது அப்படின்னா இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டடாக எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட் இல்லாமல் இப்படி 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 ஒரு ஃபார்மேட் அப்ராக்சிமேட்டடாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மை கொடுத்தது அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து அப்ராக்சிமேட்டடாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மை கொடுத்தது அப்படின்னா ஸோ லீனியர் கார்லேஷன் அப்படி சொல்லலாம். இஸ் plotted the point of approximated floated points approximate the straight line. approximately straight line இருந்ததுன்னா அது linear correlation சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் fourth one perfect linear. perfect linear correlation. perfect linear correlation அப்படின்னா the floating points எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா perfectா ஒரு straight line-ஆ இருந்தது. floating point அப்படிங்கிறதுல எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா floated the point exact straight line-ஆ இருந்ததுன்னா அந்த floating points எல்லாமே ஒரு exact straight line ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த correlation type தான் perfect linear correlation அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு அப்ராக்சிமேட்டட் லைனை கொடுத்தது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டட் லைனில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா லீனியர் கார்லேஷன் இருக்கும். அது பர்ஃபெக்ட் எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மே கொடுத்தது அப்படின்னா அது ஃப்ளோட்டட் பாயிண்ட் ஆஃப் த எக்ஸாக்ட் லைன்னா பர்ஃபெக்ட் லீனியர் டைப். நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்ட் கார்லேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது
perfect correlation. அந்த perfectல நம்ம categorize பண்ண போறோம். அது perfect correlation. Perfect correlation. So the perfect correlation அப்படிங்கிறது என்னன்னா maybe the correlated point வந்து left side to right side or right side to left side அதாவது ஒரு positive direction negative direction ஏதாவது ஒரு perfectா ஒரு லைன் மேபி அது லீனியர் டைப்பா இருக்கலாம் மேபி லெஃப்ட் சைடா இருக்கலாம் ரைட் சைடா இருக்கலாம் நெகட்டிவ் பாயிண்டா அது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பாயிண்ட் டிவி ஒரு பாயிண்ட்ல another பாயிண்ட் டிவியேட் ஆயிடுச்சு அப்படினாவே அது பெர்ஃபெக்ட் கார்லேஷன்ல இருக்கும் இந்த பெர்ஃபெக்ட் கார்லேஷன்ல தான் நம்ம டூ டைப்ஸா டிஃபைன் பண்ண போறோம் பெர்ஃபெக்ட் கார்லேஷன்ல தான் டூ டைப்ஸ் சொல்ல போறோம் அது perfect positive correlation perfect positive correlation and the second one is perfect negative correlation அப்படினு சொல்லுவோம் perfect negative correlation so perfect positive and perfect negative correlation அப்படிங்கிறது நம்ம perfect correlation ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம் இந்த perfect correlation இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்க போறது இந்த perfect positive correlation perfect negative correlation அப்படினா எப்படி இருக்கும் பாருங்க இதுக்கு மட்டும் ஒரு டயகிராம் டிரா பண்ண போறோங்க கவனிங்க ஒரு டயகிராம் டிரா பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பேசிஸ்ல क्वेश्चंस அதிகமா வந்திருக்கு so perfect positive correlation இது வந்து x ஓட டைரக்ஷன் இது y ஓட டைரக்ஷனா இருந்ததுன்னா so the positive correlationங்கிறது எப்படி இருக்கும் அதே மாதிரி negative correlationங்கிறதோட ஃபார்மட் எப்படி இருக்கும்ங்கறத பார்த்தலாம் so positive correlation is negative இது positive correlation perfect positive the perfect negative perfect positive correlation அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படினா the floating pointங்கிறது எப்படி இருக்கும் அப்படினா கவனிங்க so points at the plotted pointங்கிறது ஒரு straight line axis-ஆ இருக்கும் அந்த point அந்த hand right hand ல இருந்து left hand-க்கு எப்படி flow ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க கவனிங்க left hand ல இருந்து அந்த point எப்படி இருக்கும் ஒரு straight line form கொடுக்கும்போது இது எப்படி இருக்கணும் left ஸ்டார்ட் ஆகி right hand corner போய் கம்ப்ளீட் ஆகும் so இந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்டார்ட் ஆகி இங்க பாயிண்ட் அந்த floating pointல இங்க ஸ்டார்ட் ஆகி again end pointங்கிறது என்ன இருக்கும் right side left side ஸ்டார்ட் ஆகி left side எண்ட்ல போய் கம்ப்ளீட் ஆகற மாதிரி இருந்ததுனா that is a perfect positive correlation type அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா இதுவே perfect negative type அப்படினா கவனிங்க இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இருந்ததுனா so இந்த ஃப்ளோல பாயிண்ட் இருந்தது அப்படினா it's a perfect negative so பாருங்க இந்த பாயிண்ட் இந்த டைரக்ஷன்ஸ் இருந்தது அப்படினா so இது perfect negative correlation அப்படி இது ஒரு லீனியர் டைப் ஆஃப் கார்லேஷன் தான் இதுல இதோட ஆரோட பெர்ஃபெக்ட் கார்லேஷன் அப்படிங்கிறது என்ன வேல்யூ இருக்கும் இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட என்ன வேல்யூ அங்க டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படினா சோ டேர்ம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு r = 1 இருக்கணும் பாசிட்டிவ் ஆரோட வேல்யூ என்ன இருக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு லீனியர் வேல்யூவா இருக்கணும் 1 இருக்கணும் அது பாசிட்டிவ் டேர்மா இருக்கணும் that is a perfect positive correlation அப்ப r ஓட வேல்யூ என்னவா இருக்கும் உங்களுக்கு 1 very important so previous yearல கேட்ட क्वेश्चंस பாத்துக்கோங்க perfect positive correlation ஓட correlation coefficient ஓட வேல்யூ என்ன சொல்வீங்க +1 அப்படினு இதே நெகட்டிவ் டைப் நெகட்டிவ் வரதா என்ன இருக்கும் that is r = -1 so negative correlation ஓட r ஓட வேல்யூ என்ன இருக்கும் -1 இதுவும் perfect தான் பட் நெகட்டிவ் டைரக்ஷன்ல நம்ம பண்ண போறோம் so the directions எப்படி இருக்கும் அப்படினா உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கும் so இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் நோக்கி இங்க போயிட்டு இருக்கா so n with positive sides ஆ இருக்கும் இங்க பாருங்க இது வந்து இந்த சைடு நெகட்டிவ் சைடுல டைரக்ட் ஆயிட்டே இருக்கு ஓகேங்களா இது நெகட்டிவ் டைரக்ட் அது ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும் floating the point வந்து என்ன இருக்கும் லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போயிடுச்சு அப்படினா that is perfect negative இதே பாருங்க லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு கார்னருக்கு போற மாதிரி இருந்ததுனா பாயிண்ட்ஸ் எல்லாமே இது பாசிட்டிவ் டாக் so அது பெர்ஃபெக்ட்டா அது ஒரு லீனியர் ஃபார்மேட்டா கொடுத்துச்சு அப்படினா அது டைரக்ஷனோட பாயிண்ட் அது floating பாயிண்ட்ங்கிறது என்ன டைரக்ஷன் போகுது at the same time அது என்ன ஃபார்மேட்ல போகுதுனா ஒரு லீனியர் டைப்லயே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆக்சிஸ்லயே போயிடுச்சு அப்படினா அதுதான் பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அண்ட் பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் அப்படினு சொல்ல போறோம் and last one நம்ம என்ன பண்ண போறோம்னா so no correlations நம்ம என்ன பண்ண போறோம் no correlation so no correlation அப்படினா வேற ஒண்ணும் இல்ல no correlated correlation அப்படிங்கிறது so no correlation அப்படிங்கிறது என்னன்னா so இங்க இருக்க கூடிய பாயிண்ட் அந்த floating பாயிண்ட்ங்கிறது ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும் இங்க இருக்க பாயிண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு the floating பாயிண்ட் வந்து ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும் அப்படினா அதாவது செதறி கிடைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட்ஸே இல்லாம
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லீனியர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் இருக்கும்னு சொல்லுவோம். அங்க எக்ஸாக்ட்டா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி போயிடுச்சுனா பாசிட்டிவ். இதுவே நெகட்டிவ் டைரக்ஷன் நோக்கி போனா நெகட்டிவ் சொல்றோம். பாசிட்டிவ்னா கிட்டத்தட்ட ஒரே ரெண்டு டைரக்ஷன்ஸும் சேம் டைரக்ட் மாதிரி, ரெண்டு வேரியபிள் சேம் டைரக்ஷன்ல போற மாதிரி இருந்தா அது பாசிட்டிவ். ரெண்டு டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா நெகட்டிவ் சொல்றோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ங்கிறது ஒரு ப்ராப்பர் அலோகேஷனே இல்லாம அங்கங்க சிதறி கிடக்குது அப்படின்னா, சோ பாயிண்ட் வந்து அங்கங்க பாருங்க இப்படி இருக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ங்கிறது அங்கங்க சிதறி கிடக்குது. ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸே இல்லாம பாயிண்ட் வந்து அங்கங்க சிதறி இருந்ததுன்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவோம்? ஸோ நோ கார்லேட். வேரியபிளுக்குள்ள ஒரு கார்லேஷன்ஸே இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்பே அங்கே நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அங்கே டூ வேரியபிளுக்கு அங்கே ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்ண முடியாது. தட் இஸ் அன்கார்லேட்டட் டேர்ம் அப்படின்னா வேரியபிளுக்கு வந்து அன்கார்லேட் ஆகும். கார்லேட் ஆகிறதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறது டோட்டலி ரேர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணோம். சார் கார்லேட்டட் இந்த டூ வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப், டூ வேரியபிளுக்கான சேம் திங் அப்படி நீங்க ரிலேஷன் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு திங்ஸ். ஒரு டூ பர்சன்ஸ்னா ரெண்டு பேரோட ஆட்டிடியூடோ ரெண்டு பேரோட பிஹேவியர், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரே தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல நோ கார்லேட்டட் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு காமன் திங்கையும் உங்களால அந்த இடத்துல டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு ஃபார்மை நம்ம மேக் பண்ண முடியாது அப்படின்னா தட் இஸ் அன்கார்லேட்டட் டேர்ம், தட் இஸ் நோ கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் அன்கார்லேட்டட். அப்ப அங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்னா செதறி கிடக்கும். ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அங்கங்க பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் ஸ்கேட்டர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸ்கேட்டர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நோ கார்லேஷன்ஸ். அப்ப அங்க இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அப்ப அங்க வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எக்ஸ் அண்ட் ஒய். அப்ப எக்ஸ் ஒய்ங்கிறது எப்படி இருக்கும்? எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். பட் ஸ்கேட்டர்டா இருந்தா அப்ப இங்க ரெண்டுக்கும் காமனான விஷயங்கள் எதுவும் இல்லை. அப்ப தட் இஸ் ஆரோட வேல்யூ என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கலி ஜீரோ ஆயிடும். ஆரோட வேல்யூ எனக்கு நோ கார்லேஷன், ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஜீரோ. இப்போ நோ கார்லேஷன் கார்லேட் ஆகல அப்படின்னா வேரியபிள் இண்டிபெண்டன்ட். வேரியபிள் இண்டிபெண்டன்ட்டா இருந்தா என்ன இருக்கும்? ஆரோட வேல்யூ ஜீரோ ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், லீனியர், பெர்ஃபெக்ட் லீனியர், இந்த பெர்ஃபெக்ட் கார்லேஷன்ல பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அண்ட் பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் இருக்கு. அகைன் நோ கார்லேட்டட். சில அதிகமா நமக்கு ரிப்பீட்டடா क्वेश्चंस கேட்டிருக்கிறது என்னன்னா 5th 6th பாயிண்ட், அதாவது பெர்ஃபெக்ட் கார்லேஷன்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நோ கார்லேஷன் டேர்ம் தான் क्वेश्चंस வந்து இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ another டைப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் டைரக்ஷனா இருந்தா அதுக்கு கார்லேஷன் டைப் என்ன சொல்லலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தியரட்டிக்கலா இந்த டைப்ல இருந்து क्वेश्चंस கேக்குறோம்னா ஈஸியா அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ ப்ரீவியஸ் இயர்ல 5th பாயிண்ட் 6th பாயிண்ட் அப்படிங்கிறது திரும்ப கேட்டுட்டு இருக்க ஒரு क्वेश्चन தான். பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா இப்போ கார்லேஷன் என்ன பார்த்தோம்? கார்லேஷனோட டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம கார்லேஷன்ல எப்படி மெஷர் பண்ணலாம், மெஷர்ஸ் ஆஃப் கார்லேஷன் அப்படிங்கறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.